ரோட் ஷோ நடத்துனதே ஒரு மிகப்பெரிய இது உலகத்திலேயே நாங்கள் தான்ன்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. எல்லாமே உலகத்தில் நாங்கள் தான் ஃபஸ்ட் டைம்ன்றாங்க. இது வந்து கார்ப்பரேட் இது மாதிரி வறுமை வறுமையோ வாங்க அப்படி கூப்பிடு இந்தா அவன்கிட்ட போயிட்டு உலகத்திலேயே இதுக்கான இது நம்ம தான். நாம் இன்று பெரிய சாதனை செய்திருக்கோம் என்றால் தலைவர் இன்று வந்தது பாருங்கள், ரோடே குலுங்கியது கோவையே. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு பென்ட்ரைவையும் ஒரு நோட்டையும் கொடுத்துட்டா அவன் வந்து தயாராகிடுவான். அவன்கிட்ட போய் நீ போய் வீடு வீடாக போய் கேளு, உனக்கு உடம்பு சரியில்லையா, மலேரியா டாக்டர் மாதிரி போவாங்கல்ல. சுயபெருமையே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ மாவட்ட செயலாளர் மட்டும்தான் இருக்கான்னு சொல்றீங்க, அதுலேயே 20 பேர் இல்லை. அப்போ அந்த அந்த பதவிக்கு மட்டும்தான் எல்லாம் அடிச்சுக்கிறாங்க, கீழே இருக்க பதவிக்கு வந்து ஆள் போடல. அவங்களே சொல்கிறாங்களே 3 லட்சம் பதவிக்கு ஆள் போடல. உங்கள் கட்சி தோழர், முன்னணி படை வீரர், முன்னணி தளபதி ஒருத்தர் மறைஞ்சிருக்காரு. அவர் குடும்பத்தை நீங்கள் என்ன பார்த்தீங்கன்ற கேள்வி வருமா வராதா? நீங்கள் பத்திரிகைகள் இதை பற்றி கவலைப்படல, யாரும் பண்ணல. யாராவது ஸ்டோரி பண்ண என்ன பண்ணுவீங்க? அதான் இதே திமுக அதிமுக தான் சரியாக செஞ்சுட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த மேடை யூஸ் பண்ணி ஏதோ ஒரு வகையில் அவங்க பண்ணுறாங்க. டிசம்பரில் பாரு, ஆஃபேலியில் பாரு, நான் எப்படி மார்க் எடுப்பேன்னா, அது படிக்கணும்டா நீ பாரு அப்படின்னா என்ன? இப்போ அந்த மாதிரி தான் போகுது. இல்லை, அதுக்கு ஆதரவு தானே சொன்னார். அவர் என்னன்னா 45 சீட்டு வாங்கி ஜெயிக்கிறதுக்கு நான் வரலன்னு அவர் தானே சொல்லியிருந்தாரு. அதுதான் மென்ஷன் பண்ணுறாரு அந்த இதாமா. அங்கேருந்து ஒருத்தர் வந்தார்ல, பிரசாந்த் கிஷோர், அவர் பிஜேபிக்கு வேலை செய்கிறோன்னு ஊருக்கே தெரியும், இந்தியாவுக்கே தெரியும். இவங்களை சேர விடாமல் பண்ணிட்டா எப்படியும் என்டிஏ கூட்டணி அமையும்னு. அதுக்கு அவர் என்ன சொல்லிட்டு போயிட்டாரு, இழுங்க நல்லா இழுங்க, அதுக்கப்புறமா அந்த பார்ட்டி இருந்துச்சுன்னா நான் வந்து பேசி முடிச்சு தரேன். அப்புறம் வந்து அவர் குதிப்பார், நான் தான் அப்படின்னு. அதனால் இழுக்க அப்படின்னாங்க. இழுது கயிறு அறுந்து போய் அவர் போய் அமித்ஷா மடியில் விழுந்துட்டாரு. நீங்கள் கீழே விழுந்துட்டீங்க. திருமலான் அவர்கள் நேற்று பேசியிருந்தாரு, தாவேக்காலேருந்து அழைப்பு வந்தது, நாங்கள் செல்லவில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இங்கே ரேட் ஏற்றுறது தலைவரை அன்றைக்கி பேசிட்டாருல, திமுக நம்பி நாங்கள் இல்லை அப்படின்ட்டு கோச்சிக்கிட்டாங்களா, தலைவர் கோச்சிக்கிட்டாரு. அவர் அடிக்கடி இந்த மாதிரி விஷயம் பண்ணுறாரு, அப்படிதான் திரும்ப அப்படியே சமாளிக்கிறார் அப்படி இப்படின்னு. என்னை அப்போதே அழைச்சாங்க, அப்போவே நான் வரல. ஏன் பொதுச் செயல் துணை பொதுச் செயலாளர் தானே, கூட்டத்தை நடத்தவனான்னு சொல்லிடலாம்ல. அப்பா பாமக வரலையா, ரைட்டு. என்னை வந்து தாவேக்கா கூப்பிட்டாங்க, நான் வரமாட்டேன். அதுக்கு முன்னாடி பாமக வர மாதிரி இருக்குதா? திமுகவை நம்பி தான் நாம் இல்லை, நாம் வந்து தம்பி வந்துடுறோம். சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலீப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தாவேக்காவுடைய 2 நாள் பயிற்சி கருத்தரங்கம், அந்த பூத் கமிட்டி மாநாடு நடந்துகிட்டு இருக்கு கோயம்புத்தூரில். 2 நாட்கள் வந்து விஜய் அவர்கள் வந்து அந்த ரோட் ஷோ நடத்தினார். அதுக்கப்புறம் பல்வேறு விஷயங்கள் வந்துகிட்டே இருந்தது. மொத்தமாக இந்த தொகுப்பு எப்படி பார்க்குறீங்க சார், உங்களுடைய பார்வை என்ன? அதாவது அவர்கள் பூத் கமிட்டி கருத்தரங்கன்னா அது வேறு. கருத்தரங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டுங்க வந்து பேசுவாங்க, அதை ஒட்டி சில விஷயங்களை சொல்லுவாங்க, ஒவ்வொரு தலைப்பு கீழே பேசுவாங்க. அதான் கருத்தரங்கம். பூத் கமிட்டி மாநாடுலேயும் சேர்க்காது, அது உள்ளரங்க கூட்டம், ஒரு ஊழியர் பயிற்சின்னு வச்சுக்கலாம். இது கிட்டத்தட்ட மாநாடு மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க. இல்லை, அவங்களுக்குள்ள 1000 குழப்பம் இருக்குது. எல்லோரும் பேசிடணும். கொடி வணக்க பாடல் 4 நிமிஷம் தானே, 4 நிமிஷத்துக்கு நின்றுட்டு கேட்கணும். அது ஒரு கொடி வணக்க பாடல் எல்லா மேடையிலையும் பாடுறீங்கன்னா ஒரு 30 செகண்டு கிறிஸ்பாக மாற்றி பண்ணணும். 4 நிமிஷம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிலாம் சில இதெல்லாம் இருக்குது. இன்னும் அவங்க போக வேண்டிய தூரம் ரொம்ப இருக்குது. அப்போ இது வந்து கருத்தரங்கம் கிடையாது, இதுலேயும் வராது. இது ஊழியர் பயிற்சியில் வரும். ஊழியர் பயிற்சி கொடுக்குறேன்றது பயிற்சி என்ன அப்படின்னு பார்த்தா, பென்ட்ரைவ் கொடுப்போம், ஒரு நோட்டு கொடுப்போம், நீங்கள் போங்கன்றாரு. அதை விட அவர் பொதுச் செயலாளர் பேசுனது தான் இன்னும் பெரிய ஹைலைட்டு. அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் சொல்லிடுறேன். ரோட் ஷோ அப்படின்னு இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அது கிட்டத்தட்ட காவல்துறை இவர்கள் மேலே வழக்கு போகிறது வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கும். ஏன்னா இவர் வந்து ஏர்போர்ட்டில் இறங்கி அங்கே இதுக்கு போகிறது தான் முடிவு. ஆனால் இவங்க பல மாவட்டங்கள்லேருந்து அங்கே வர வச்சு அது ரோட் ஷோன்றது ஆக்சுவலாக பொதுமக்கள் வந்து கலந்துக்கிட்டு எல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு அங்கே நடக்கலை. ஃபுல்லாக அவங்க நிர்வாகிகள் தான், பல மாவட்டங்கள்லேருந்து நிர்வாகிகளை, அந்த கட்சி இவங்க ரசிகர்களை வர வச்சு பண்ணுறது. நிர்வாகிகள் தானே, நிர்வாகிகள் எல்லாருமே நிர்வாகிகள் சொல்ல முடியாதுல்ல. வந்தவங்கெல்லாம் ரசிகர்கள் பெரும்பாலும் இருப்பாங்கல்ல, நிர்வாகிகளுக்கு பொறுப்பு கொடுத்து வர வச்சுருக்காங்கன்ற. அப்போ அந்த மாதிரி நடத்தும் பொழுது அது ரோட் ஷோ வந்து பொதுமக்கள் வந்து முகம் சுளிக்கிற இதுவும் நடக்கும். அப்போ மற்ற கட்சியெலாம் நடத்தினா எங்களை மட்டும் ஏன் கேள்வி கேட்குறேன்னா, எல்லா கட்சிக்கும் தான் அந்த பதில். நீங்கள் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் வந்து அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு.
இல்லை மற்றவங்களாம் வந்து ஒரு திட்டமிட்டு நடத்துறாங்கல்ல சார். இப்போ மோடி வராரு, ஸ்டாலின் வராரு அப்படிங்கும்போது அவங்க திட்டமிட்டு அன்னைக்கு நடக்க போய் ரோடு க்ளோஸ் சொல்லுவாங்க. பண்ணுவாங்க, அந்த சைடு டிராஃபிக் டைவர்ஷன் அந்த ஒரு ரோட்டில் தான் வருவாங்க அப்படின்னு ஒரு அலவன்ஸ் இருக்கும். இவங்க அதை தான் சொல்ல வரேன். காவல்துறை அங்கே 2 வெஸ்ட் ஜோன் ஐஜியும் அந்த கமிஷனர், கோவை கமிஷனரும் என்ன பண்ணாங்கன்னு தெரியல. இவர் அந்த விஷயத்தை தடுக்கணும் அப்படின்னா அவருக்கு 2 பைலட் வண்டி போட்டு முன்னாடி பின்னாடி போட்டு ரூட் கிளியர் பண்ணி அவரை கொண்டு போய் காலேஜில் விடுன்றது. ஆனால் இது என்ன பண்ணாங்க தெரியல, அது பின்னாடி தான் தெரிய வரும். ஏன்னா அடுத்தடுத்து போகும்போது மதுரை இங்கெல்லாம் வரும்பொழுது அதுக்கு எப்படி நடவடிக்கை எடுக்க போகிறாங்க தெரியல. அப்போ நாங்கள் ரோட் ஷோ நடத்துனதே ஒரு மிகப்பெரிய இது, உலகத்திலேயே நாங்கள் தான்ன்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. எல்லாமே உலகத்தில் நாங்கள் தான் ஃபஸ்ட் டைம்ன்றாங்க. கோர்ட்டுக்கு போனால் நாங்கள் தான் ஃபஸ்ட் டைம், எது பண்ணாலும் நாங்கள் தான் ஃபஸ்ட் டைம், உலகத்தில் யாரும் செய்யாதுன்ட்டாப்புல. ஒரு ஹியரிங் நடக்குது ஒரு வழக்கில், ஹியரிங் எடுத்தாலும் நாங்களே தீர்ப்பு வாங்கிட்டோம், உலகத்தில் யாருமே வாங்கல, நாங்கள் தான் அந்த தீர்ப்பு வாங்கிட்டோன்றாங்க. அப்போ மற்றவங்களாம் திமுகலாம் செஞ்சுச்சான்னு கேட்குறாங்க, அரசு செஞ்சுச்சான்னு கேட்குறாங்க. திமுக சார்பில் தான் வழக்கு போட்டாங்க, அவங்க கூட தான் அவங்களும் போட்டாங்க. எல்லோரும் தான் அந்த தீர்ப்பை வாங்கினாங்க. தீர்ப்பே கிடையாது, இது ஆர்டர். அந்த ஆர்டர் வந்து என்னென்னா ஒரு இன்டிம் ஆர்டர். அதாவது எப்படி அந்த இதை சம்மந்தமாக ஒரு வழக்கு போடுறாங்க, வக்ஃப் மசோதா சம்மந்தமாக எல்லாரும் 70க்கும் மேற்பட்டோர் போடுறாங்க. அதில் இவங்களும் ஒன்று. இன்னும் கேட்டால் திமுகலாம் முன்னாடியே போட்டுச்சு, இவங்க கடைசியில் கலந்துக்கிட்டாங்க. எல்லோரும் பெட்டிஷனர், அதில் ஒரு 5 பெட்டிஷனருக்கு மட்டும் அனுமதி. அந்த 5 பெட்டிஷனில் திமுகவும் இல்லை, இவங்களும் யாரும் இல்லை. அது ஒரு 3-4 இஸ்லாமிய அமைப்புகள் ப்ளஸ் ஒவைசி இந்த மாதிரி. அதில் வாதாடினதில் அபிஷேக் மனு சிங்வி இவங்களுக்கும் சீனியர் கவுன்சிலு, அந்த பெட்டிஷனருக்கும் சீனியர் கவுன்சிலர் வாதாடினார். அப்புறம் ஆர்டர் போட்ட ஆர்டர் இல்லை, 2 விஷயம் எங்களுக்கு நெருடுது, அதுக்கு நான் இன்டிம் ஸ்டே கொடுக்க போகிறேன்னாரு. இடைக்கால தடை கொடுக்க போகிறேன் அப்படின்னப்போ, இல்லை சார் நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம். ரைட்டு, அப்போ இதை நாங்கள் ஒரு ஆர்டராக போட்டுருவோம். இந்த 2 விஷயத்தை 5ஆம் தேதி அந்த விசாரணை முடிகிற வரைக்கும், அதாவது தீர்ப்பு வர வரைக்கும் இது 2ம் அமல்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு ஆர்டரை போட்டுட்டு 5ஆம் தேதி மறு விசாரணை. இதில் எங்கே நீங்கள் இது பண்ணீங்க, நாங்கள் உலகத்திலேயே இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக நாங்கள் மட்டுமே அப்படின்னா அது ரொம்ப போங்கா இல்லை. அது இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொன்று, இதெல்லாம் விசாரணையில் இருக்கிறதெல்லாம் ஆர்டர் வாங்கிட்டோம், உத்தரவு வாங்கிட்டோம், தீர்ப்பு வாங்கிட்டோம். அதுக்கு ஆக்சுவலாக ஆர்டர், அது உத்தரவு. அந்த ஹியரிங் முடிகிற வரைக்கும் ஆனால் ஒரு இடைக்கால உத்தரவு, தீர்ப்பே வாங்கிட்டோம்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு அந்த கோர்ட்டுடைய சாதனைகள் கோர்ட்டு வேர்டு தெரில, அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு மாதிரி மிஸ்லீடுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி. அப்போது இதுக்கப்புறம் வந்து பூத் கமிட்டி மாநாடு, பூத் கமிட்டி கருத்தரங்கம், பூத் கமிட்டி கூட்டம், பூத் கமிட்டி ஊழியர்கள் பயிற்சி, ஏதோ ஒரு தலைப்பு வச்சுக்கலாம். அதில் வந்து இவங்க வந்து பேசுகிறதுனா எல்லாருமே பேசுகிறாங்க. அதில் இவர் நம்ம புஷி ஆனந்த் பேசுகிறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்ன பிரச்சனை இருக்கோ நீங்கள் வந்து பண்ணணும். பார்த்தீங்கன்னா ஆஸ்பத்திரியில் ஓட்டையாக இருக்குது, எலியெலாம் ஓடுது, இதெல்லாம் ஓடுது. நீங்கள் கொத்தனாரை கூப்பிட்டு போய் சிமெண்ட் வாங்கி வச்சு அடைக்கணும். ஒரு 300 400 ஆகும். ஹாஸ்பிட்டலில் ஒரு பேச்சை கேட்டு அந்த பையன் கொத்தனாரை கூப்பிட்டுன்னு சிமெண்ட்டு மணல் ஜல்லியை தூக்கி போனால் பிடிச்சி உட்கார வச்சுருவாங்க. அப்புறம் என்ன சொல்ல, லைட்டு டியூப் லைட்லாம் இதாகுது, என்ன ஒரு 80 100 இருக்கும், டியூப் லைட்டு மாற்றுங்க. எத்தனை மாற்றுவாங்க? ஸ்ட்ரீட் லைட்டுக்கு எல்இடி லைட்டு போட்டு ஸ்ட்ரீட் லைட்டு ஓடிக்கிட்டு இருக்குது அங்கங்கே. என்ன பண்ணுவாங்க? ரேஷன் கடை, அப்போ இன்னொன்று சொல்லுவார் போல், ரேஷன் கடையில் கேரசின் 1/2 லிட்டர் கம்மியாகுதுன்னா நம்ம தம்பிகள் ஒரு 10 லிட்டர் வாங்கி வச்சிங்கன்னு, ஏம்மா என்னம்மா 1/2 லிட்டர் கம்மியாகுது, அந்த 1/2 லிட்டர்னு ஊற்றி அனுப்பணும்னா, இது எல்லாருமே அவங்க மேலே சுமையை இது பண்ணுறது. இன்னொன்று, ஒரு பொதுச் செயலாளருக்கு இவ்வளோ தான் நாலேஜ் இருக்குது அப்படின்னு என்ன நீங்கள் சொல்லித்தரணும்? போராட தான் கற்றுக் கொடுக்கணும். ஹாஸ்பிட்டலில் அந்த பிரச்சனை இருக்கா, அதை கையெழுத்து இயக்கமாக மாற்றுங்க, அதுக்கு ஒரு மனு எழுதுங்க, அங்கே நோயாளிகள் அட்டெண்டர் எல்லாத்தையுமே சைன் வாங்கி டீனை பார்த்து கொடுங்க, அதை செய்தியாக்குங்க. அப்படின்னா அந்த வேலையை அவன் பண்ணும்போதே அவன் கேடராக மாறுவான். அவனுக்கு இந்த விஷயங்கள் எப்படி பண்ணணும்னு தெரியும். அவன் மேலேயும் எந்த பிரச்சனை வராது. பொதுமக்களும் கரெக்டு, தம்பிகள் நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு. டீனும் இது வந்து ஒரு அறிவார்ந்த இயக்கம், நம்ம இந்த வேலையை பண்ணி தான் ஆகணும், இல்லைங்க அடுத்த இதில் நான் பண்ணிடுறாங்க அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். டிவிக்கே வந்தாங்கன்னா அப்படி பண்ணுவாங்க, பத்திரிகைகள்லையும் அது போகும். இது எல்லாமே 1 2 3 4 மக்கள்கிட்ட ரீச் ஆகும். அதுதான் ரீச்சு. ஸ்ட்ரீட் லைட் சரியில்லையா, எரியலையா, இந்த தெருவில் இத்தனை லைட் எரியல, அதே தெருவில் இருக்க மக்கள்கிட்ட நம்ம போகிறோம் வர்றோம், நைட்டில் உளுந்து வர்றோம் மாதிரி இருக்குது, பள்ளம் மேடு இருக்குது, அதுக்காக நான் லைட்டுக்காக எழுதியிருக்கேன், நீங்கள் கையெழுத்து போடுங்கன்னா, தம்பி நல்ல வேலை செய்கிறப்பா, நானே நினச்சிருந்தேன்ப்பா, எழுதும் கொண்டு போய் அந்த அதிகாரிகிட்ட கொடுத்தீங்கன்னா அந்த அதிகாரியும் பயப்படுவோம், இது பொதுமக்கள்கிட்டலாம் வாங்கியிருக்கியா அப்படின்னு. இது ஒரு மக்கள் இயக்கம். இவங்க சொல்கிறாங்கல்ல, மக்கள்கிட்ட போ, மக்களுக்கு கற்றுக்கொடு, மக்களிடமிருந்து கற்றுக்கொள், மக்களோடு இசைந்து வாழ். அண்ணாதுரை சொன்ன நேற்று சொல்கிறார்ல விஜய், அதோடைய அர்த்தம் இதுதான்.
அப்போ இந்த மாதிரிலாம் நீங்கள் போகும்போது மக்கள்கிட்ட பரிச்சயம் ஆவீங்க, நீங்கள் கேடர் ஆவீங்க, உங்களுக்கு அனுபவம் கிடைக்கும், மக்கள் உங்களை நம்புவாங்க, நீங்கள் அதிகாரிகளை சந்திக்கிற அனுபவம் கிடைக்கும், அதிகாரிக்கு உங்களை சந்திக்கிற அனுபவம் கிடைக்கும், தாவேக்கான என்னன்னு புரிஞ்சுக்குவாங்க. இதுதான் நடைமுறை. ஆனால் உங்களுக்கே கிளாஸ் எடுக்க வேண்டியதாக இருக்கு. உனக்கோசரம் தான் பண்ணுறேன், நீ இது பண்ணு, நீ அது பண்ணு, நீ பண்ணனா உன்னை வந்து கட்சி நாளைக்கு ஆட்சிக்கு வந்தால் அவங்க குடும்பத்தையே பார்த்துக்கோ. இன்றைக்கி என்ன பார்க்குறீங்க? சஜீவன் ஒருத்தர் இருந்தார், 25 வருஷம் இங்கே மன்றத்துலேயும் அதுலேயும் உழைச்சவர், கேரளாவும் இதையும் தமிழ்நாட்டையும் அந்த நெல்லையெல்லாம் பார்த்துக்கிட்டவர், மன்றத்துக்காகவே இருந்தவர். விஜய்க்கு 15-20 வருஷமாக அவர் பழக்கம், ரொம்ப க்ளோஸாக தெரியும், உங்களுக்கும் தெரியும். இவ்வளோ தூரம் கட்சிக்காக உழைச்சவர், இது பண்ணவர், இறந்து போயிட்டார் திடீர்னு அட்டாக்கு. என்ன பண்ணீங்க? புசியானந்தானி போய் பார்த்துட்டு வந்தோட அவ்வளோதான். அதுக்கப்புறம் விஜய் நீ போகல போகிறேன். இன்றைக்கி ப்ளஸ் தனி சார்ட்டர் ஃப்ளைட் வச்சு கோயம்புத்தூர் போகிற ஆள் சார்ட்டர் ஃப்ளைட் வச்சு தூத்துக்குடி போய்ட்டு அங்கேருந்து நெல்லைக்கு போகிறதுக்கு என்ன ஆகுது? உங்களை தூத்துக்குடியில் 11 பேர் சுடப்பட்டு கொல்லப்பட்ட விஷயத்தில் கூட்டிகிட்டு போனது சஜீவன். பைக்கில் உட்கார வச்சு RX 100ல் ஒவ்வொரு குடும்பமாக நள்ளிரவில் கூட்டிகிட்டு போனது சஜீவன். அதுக்கு முன்னாடி அவர் அது எத்தனை பயிற்சி எடுத்துக்கிட்டார். அவர் எப்படி கூப்பிட்டு போகணும், எந்த வீட்டுக்கு முதல்ல போகணும், எப்படி போகணும், எப்படி ரகசியமாக. விஜய் வந்து மாட்டிக்கிட்டேன்னா ஆகும், அந்த மாதிரிலாம் பண்ண ஆள். அப்போ நீங்கள் அவ்வளோ நெருக்கமான ஆள் மரணம் அடைகிறாரு, நீங்கள் அவர் குடும்பத்தை கண்டுக்கவே இல்லையே. அவருக்கு சொந்தமாக மரம் மில் இருக்குது, போச்சு. அதெல்லாம் இது பண்ணிட்டு கட்சிக்காக வந்தவர். இன்றைக்கி அந்த குடும்பத்துக்கு 2 பொம்பளை குழந்தைங்க இருக்குதுன்னு நினைக்கிறேன், பார்த்துக்க ஆள் இல்லை, அது கல்வி செலவு பல இது. என்ன பண்ணீங்க? என்ன முன்னுதாரணம் உங்கள்கிட்ட இருக்குது? கட்சியுடைய முன்னணி ஊழியர் இதே மாதிரி பலர். ஒரு மேடையிலையாவது மரியாதை செலுத்துறீங்களா? ஒரு படம் வச்சு மாலை போட்டு இங்கேயாவது பண்ணியிருக்கலாம். அதுக்கு அவர் இறந்தவொன்னா பொதுக்குழு வந்தது, அங்கேயாவது பண்ணியிருக்கலாம்ல. அந்த குடும்பத்தை கூப்பிட்டு ஏதாவது நிதி உதவி கொடுக்கலாம்ல. நீங்கள் கொடுக்க முடியல. 3-4 பேர் அங்கே மாவட்ட செயலாளர் மோதிக்கிட்டு இருக்கிறான். ஆளுக்கு 5 லட்ச ரூபா போட்டு ஒரு 15 லட்ச ரூபா அந்த குடும்பத்துக்கு கொடுங்கயா, ஒரு விழா நடத்து, நான் வரேன். இல்லாட்டி இந்த இதுக்கு வா, கூப்பிட்டு வா அந்த ஃபேமிலியை, எல்லோரும் முன்னாடியும் வச்சு நான் கொடுக்குறேன். அந்த ஃபேமிலிக்கு நம்ம துணை இருப்போம்னு காமிப்போம். அப்போ எல்லாருக்கும் ஒரு ஆத்மார்த்த ரீதியாக இணைவான்ல. என்ன பண்ணுறீங்க? அப்புறம் நீ வாய் பேச்சு மட்டும் நீ வந்தனா திருப்பி அதை பதிவு பண்ணிகிட்டே இருக்கார். அவர் ஆசை காட்டுறாரு புசியானது. வந்தால் நல்லாயிருக்கும், எப்படி இருக்கும், நம்ம கட்சியில் எல்லாம் நல்லா இருப்போம் அப்படின்னு. அது எதுன்னா அர்த்தம்? அது கடையில் ஆஃபர் தர மாதிரி சொல்லிக்கிட்டு தர மாதிரி. அது எப்படி கரெக்டாக இருக்கும்? அது நீங்கள் உங்கள் கண்ணு முன்னாடி இருக்குது சஜீவன். இத்தனைக்கும் நான் சொல்கிறேன், இந்த இதுக்கு முன்னாடி சொல்கிறேன், ஒருத்தர் முக்கியமானவரை கூப்பிட்டு இதெல்லாம் பண்ணலையே, பண்ணியிருக்கலாமேன்றேன். நான் இப்போவே நான் சொல்கிறேன் அப்படின்றாங்க. என்ன போய் ரீச் ஆச்சு? நீங்கள் பென் டிரைவ் புக் கொடுக்குறது மட்டுமே இதாகிடுமா? உங்கள் கட்சி தோழர், முன்னணி படை வீரர், முன்னணி தளபதி ஒருத்தர் மறைஞ்சிருக்காரு, அவர் குடும்பத்தை நீங்கள் என்ன பார்த்தீங்கன்ற கேள்வி வருமா வராதா? நீங்கள் பத்திரிகைகள் இதை பற்றி கவலைப்படல, யாரும் பண்ணல. யாராவது ஸ்டோரி பண்ணனா பண்ணுவீங்க. அப்போ நீங்கள் என்ன உங்கள் தொண்டர்களுக்கு இது பண்ணுறீங்க? வர்றதுன்னா நீ வா, நீ பண்ணனா நீ உன் குடும்பம், உன் பிரச்சனை, எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி தானே. வரும்போது ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகிறான், என்ன பண்ணுறீங்க? இதே விஜயகாந்தோ மற்ற கட்சியோ இருந்தால் அதை பார்த்துக்குவாங்க. அதான் இதே திமுக அதிமுக இருந்தால் சரியாக செஞ்சுட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த மேடை யூஸ் பண்ணி ஏதோ ஒரு வகையில் அவங்க பண்ணுறாங்க. அப்போ இங்கே என்ன நடக்குது? சரி, அது அவங்க கட்சி பிரச்சனை. கேட்டால் என் கட்சி பிரச்சனை, நீங்கள் என்ன சொல்லணும்? இது வந்து நடைமுறை பிரச்சனை. இதெல்லாம் வச்சு தான் ஒரு கட்சியை வந்து எல்லோரும் பார்ப்பாங்க. ஒரு கட்சி தலைமை எப்படி தொண்டர்களோட லிங்கில் இருக்குன்றதை எல்லோரும் பார்ப்பாங்க. வெறுமனே நீங்கள் அவனை நம்பி வந்துட்டான், தேட்டர் டிக்கெட்டே அப்படி தானே விற்கிறீங்க. 200 டிக்கெட் 1500 அவன்கிட்ட தானே விற்கிறீங்க, பொதுமக்களை வாங்கி பார்க்குறாங்க. அப்போ அந்த மாதிரி அவன் குடும்பம், அவனுடைய வருமானம் இதெல்லாம் தான் உங்களுக்கு தர்றான். அப்போ அவனை நீங்கள் என்ன பார்த்துக்கிறீங்க? இதுக்கு திரட்டிட்டு வந்து இப்போ 25 வருஷமாக ஒருத்தன் கஷ்டப்பட்டு அவன் எவ்வளோ கை காசு செலவு பண்ணியிருப்பான். அதெல்லாம் அவன் குடும்பத்துக்கு பண்ணியிருந்தான். இன்றைக்கி அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? இங்கே வந்தப்போ தானே அவர் இறந்து போகிறாரு. இங்கே ஸ்ரீபெரும்புத்தூரில் இங்கே தானே இறந்து போகிறாரு அவர். அப்போ இந்த மாதிரி வராத தகவல் நம்ம எவ்வளோ சொல்லலாம் சஜீவன் பற்றி. வந்த இதே நான் சொல்கிறேன் இவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது நீங்கள் அந்த என்ன சொல்கிறீங்க, அந்த பூத் கமிட்டி கூட்டம் போடுறீங்க. என்னப்பா பூத் கமிட்டி கூட்டம்னு நம்ம தெரிஞ்சவர்கள்ட்ட விசாரித்தோம். காலையிலேயே ரெடி ஆகிடணும். இது பூத் கமிட்டி ஆலோசனை கொடுத்தது. காலையிலேயே ரெடி ஆகிடணும், காலையில் டிஃபன் நல்லா சாப்பிட்ருங்க, அதுக்கப்புறம் அங்கே போங்க உள்ள. அதாவது இதெல்லாம் முன்னாடி சொன்னதெல்லாம் வேறு. மக்களோட பழகுங்க, உடம்பு சரியில்லைன்னா யாராவது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்தால் அவங்கள போய் ஹார்லிக்ஸ் வாங்கி கொடுத்து பாருங்க, ஏதாவது பண்ணுங்க, இப்படிலாம் பண்ணுங்கன்றாப்புல. இது எல்லாத்த தாண்டி அந்த மக்களோட நில்லுங்க, அந்த மக்கள் பிரச்சனையை கையில் எடுங்கன்றதான் ரொம்ப சிம்பிளான விஷயம். சரி, ரைட்டு, இவர் தெரிஞ்சவர் சொல்கிறாரு. இன்னொன்று என்ன, அன்னைக்கு இது தனியாக ஒரு கூட்டம் சொல்கிறாங்களா, ஆலோசனை கூட்டம். என்ன சொல்லியிருக்காங்க? காலையில் ரெடி ஆகிடுங்க, நல்லா டிஃபன் சாப்பிட்ருங்க, மத்தியானம் உங்களுக்கு ஆள் மாற்றி விடுவாங்க, இது பண்ணுங்கள், பூத்தில் எப்படி உட்காருங்க. இது என்ன இது?
வழக்கமாக இதோட 10 மடங்கு அதிமுகவில் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களாம் வரதெல்லாம் நான் மிரண்டு போயிட்டேன். 96ல் பூத் கமிட்டியில் இருந்து நான் மதிமுக சார்பாக ஒர்க் பண்ணுறோம். நம்ம வந்து ஒன்றும் பெருசாக எடுத்துகிட்டு போகல, ஒரு சும்மா ஒரு நோட்டம் இது எடுத்துகிட்டு போகிறோம். அது கூட அவங்க கொடுக்கல, மதிமுக சார்பில் கொடுக்கல, நம்ம தான் உட்காந்து பண்ணுறோம். ஆனால் அவங்க பார்த்தா ஒரு அழகாக ஒரு பேடு, ரப்பரு, பென்சிலு, அந்த பட்டியல் கிட்டியல்னு பக்காவாக வந்திருக்கானுங்க. அந்த மாதிரி அப்போவே இன்னொன்றுனா அவன் அப்படியே வட்ட செயலாளர், அவனுக்கு கீழே இருக்கிறவங்க, அந்த தெருவில் இருக்கிறவங்க அப்படி தான் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு தனியாக கூட்டம் போட்டுலாம் பண்ணுறதில்ல. அவன் இயக்காமே சாதாரணமாக அவன் அப்படி வாழ்வியலோடு சம்மந்தப்பட்டிருக்கு. இப்போ இந்த வட்ட செயலாளர்னா அவன் வட்டத்துக்கு கீழே ஒரு 50 தெரு இருக்குன்னா 50 தெருவில் ஒரு தெருவுக்கு 2 பேர் கட்சியோட தொடர்பில் இருக்காங்க. அப்போ அவங்க ஒரு ஊழியர் கூட்டம் போடுவாங்க. அந்த ஊழியர் கூட்டத்தில் இன்னும் அவன் தெருவில் என்ன அதுன்னா இதுன்னா தலைவரை அந்த குடும்பம் ஃபேமிலி இல்லை, வெளியூர் போயிருக்குது, இந்த ஃபேமிலி வந்து புதுசாக ஒருத்தன் வந்திருக்காங்க, தலைவரை துட்டு கொடுக்குறது கூட தலைவரை இங்கே கொடுக்காதா, இது ஏடிஎம்கே ஓட்டு இங்கே கொடு, தலைவரை இங்கே கொடுக்காது டிஎம்கே ஓட்டு இது கொடு, இப்படி ஏடிஎம்கே டிஎம்கேலாம் ஒர்க் பண்ணுறாங்க. அதனால தான் அவங்க கிராஸ் ரூட் லெவலில் அவங்க வெயிட்டாக இருக்கிறாங்க. அதுதான் ஒர்க்கு. நீங்கள் இவர் என்ன பண்ணுறாரு, விசிக்காக நடத்தினவர். இவர் விசிக்கு எத்தனை தொகுதி நிற்கும்? 6 தொகுதி. அதுக்கே பெரிய அளவில் பூத் கமிட்டி மாநாடு நடத்தினவர். அப்போ என்கிட்ட கொஞ்சம் சர்வே லிஸ்ட்டு இருக்குது, நான் இதை வச்சுக்கிட்டு நான் பண்ணுறேன்றது. சரி, எதுவுமே அசையாத இதுக்கு, ஏன்னா மாவட்ட செயலாளர் தாண்டி கீழே எதுவுமே இல்லை. இங்கே எது கீழே ஏனியே இல்லை, படிக்கிட்டே இல்லை. மேலே அந்த இடத்துல மாவட்ட செயலாளர், கீழே ஒன்றியம், பகுதி, வட்டம் எதுவுமே இல்லை. இன்னொன்று, இந்த விஷயங்கள்லாம் இந்த போராட்ட வடிவங்கள் மற்ற விஷயங்கள் கொண்டு போகிறதுக்கு இளைஞர் அணி, மாணவர் அணி, மகளிர் அணி, தொழிலாளர் சங்கம் எந்த ஏற்பாடும் இல்லை. அப்போ இது எதுவுமே இல்லாமல் அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்குது. இப்போ மாவட்ட செயலாளர் மட்டும்தான் இருக்கான்னு சொல்கிறீங்க, அதுலேயே 20 பேர் இல்லை. அப்போது அந்த பதவிக்கு மட்டும்தான் எல்லாம் அடிச்சுக்கிறாங்க, கீழே இருக்க பதவிக்கு வந்து ஆள் போடலாம். அவங்களே சொல்கிறாங்களே 3 லட்சம் பதவிக்கு ஆள் போடல. சரி, நீங்கள் அது கூட வேணாம், உங்கள் மாநில லெவலில் மாநில நிர்வாகிகளாக நியமிச்சிக்கலாம்ல. இளைஞர் அணி, மாநில இளைஞர் அணி செயலாளர், மாநில தலைவர், மாநில பொருளாளர், மாநில துணைத் தலைவர்கள், மாநில மகளிர் அணி தலைவி, மாநில மகளிர் அணி, அது இந்த மாதிரி எடுத்தாலே ஒரு 100-150 பதவி வந்துடும் ஒவ்வொரு இதுக்குமே. குழந்தைகள் அணி வேறு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க சார், அதுதான் அதிகமாக இருக்குது. அதை விட்டுருங்க, நம்ம அந்த இதுக்கு போவேன்னா. என்னென்னா, இன்றைய பாலர் அணி நாளைக்கு ஓட்டர்ஸாக மாறுவாங்க. அதெல்லாம் உண்மையிலேயே பாசிட்டிவ். நம்ம கிண்டலுக்கு இந்த மாதிரி சொன்னாலும் இன்றைக்கி 14 வயசு பையன் அடுத்த எலெக்ஷனில் 31ல் ஓட்டரு, அவன் ஒரு வாக்காளர். அதனால் நீங்கள் ஒழுங்காக தாவேக்காவை நடத்தினா இதை தான் நம்ம ஆரம்பத்துன்னு சொன்னோம். ஃபியூச்சருக்கு பிளான் பண்ணுறாங்க, ப்ரெசென்ட்டில் என்ன பண்ணுறாங்க? ஃப்யூச்சர்லாம் வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது. நான் சொல்கிறேன், ஃப்யூச்சர்ன்றது ப்ரெசென்ட்டில் நீங்கள் எப்படி போகிறீங்கிறத வச்சு தான் ஃப்யூச்சரு. இன்றைக்கி நீங்கள் 2ஆம் கிளாஸ் படிக்கிறீங்கன்னா 2ஆம் கிளாஸ் பாடத்தை படிக்கணும். இன்றைக்கி நீங்கள் 5ஆம் கிளாஸ் படிக்கிறீங்கன்னா 5ஆம் கிளாஸ் பாடத்தை படித்து பாஸ் ஆனால் தான் நீங்கள் ஃப்யூச்சரை பற்றி யோசிக்க முடியும். நான் ஸ்கூலே படிக்க மாட்டேன், நான் டாக்டர் ஆகும், இன்ஜினியர் ஆகணும், எப்படி ஆக முடியும்? பாரு, நீ வேணா பாரு, நான் ஆகிடுவேன். என்னடா குவார்டர்லியில் மார்க் ஃபெயில் ஆகிட்டு, எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஃபெயில் ஆகுறியா, நீ பாரு, டிசம்பரில் பாரு, ஆஃபேலியில் பாரு, நான் எப்படி மார்க் எடுப்பேன்னா, அது படிக்கணும்டா, நீ பாரு அப்படின்னா என்ன? இப்போ அந்த மாதிரி தான் போகுது. நல்ல வாய்ப்பெல்லாம் கை விட்டாங்க. நம்ம சொன்னப்போலாம் நம்ம மேலே பாஞ்சி கொதர்னாங்க. தாவேக்கா அதிமுக கூட்டணி அமையணும், அது தாவேக்காவுக்கு நல்லது, அரசியல் வாழ்வுக்கு நல்லதுன்னு சொன்னப்போ என்னென்ன பேசினாங்க. ஞாபகம் இருக்கா? ஆரம்பத்தில் தான் நான் சொல்லிட்டு வரேன், தாவேக்கா அதோடைய அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும்னா அதிமுகவில் கூட்டணி வைக்கணும். ஒரு 60 சீட்டு வாங்கினா கூட 50 சீட்டு உங்களுக்கு கேரண்டி. அதன் மூலிமா 50 எம்எல்ஏக்கள் நேரடியாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் எல்லா வகையிலும் பயிற்சி, தேர்தலில் பயிற்சி. அடுத்து நீங்கள் 2029ல் பார்லிமெண்ட்டில் ஒரு 10 சீட்டு வாங்கினா இன்னும் வேறு லெவலு. 50 சீட்டு ஜெயிச்சிங்கன்னா ராஜ்யசபா உங்களுக்கு 1 உண்டு, 2 கூட உண்டு. அப்போ நீங்கள் அடுத்தடுத்து நகரலான்றப்போ என்னென்ன பேச்சு பேசுனாங்க. இப்போ உட்காந்து யார் உட்காந்து இது பண்ணிகிட்டு இருக்கிறது? கூட்டணி வரும் பாருங்கள் அப்படின்னா வந்து காற்று கடந்தவனே கூப்பிட்டுக்கலையா? இல்லை, அதுக்கு ஆதவர்ஜன் தானே சொன்னார். அவர் என்னன்னா 45 சீட்டு வாங்கி ஜெயிக்கிறதுக்கு நான் வரலன்னு அவர் தானே சொல்லியிருந்தார். அதுதான் மென்ஷன் பண்ணுறாரு. அந்த இதாமா அந்த இதெல்லாம் நீங்கள் 45 சீட்டு வாங்கி வரல, 50 சீட்டு வாங்க, பேசுங்க, பேசி 60 சீட்டு ஆக்குங்க, அதானே நெகோசியேஷனு. முதல்ல கூட்டணிக்குள்ளே வாங்க. இப்போ பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி சேர்ந்துருக்காங்க, என்ன பண்ணுறாங்க? முதல்ல நம்ம கூட்டணி முடிவு பண்ணுவோங்க, மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாங்கன்றாங்க. இல்லைங்க, எனக்கு முதல்ல அண்ணாமலையை மாற்றணும், அது மாற்றிடலாம். டிடிவி ஓபிஎஸ் இருக்கக்கூடாது, இல்லை அது நம்ம அப்புறம் பேசிக்கலாம், அவ்வளோதான். 1 ஸ்டெப் ஃபார்வேர்டு. நம்ம முதல்ல இணைஞ்சிடலாம், அச்சாரம் போட்டுருவோம், நிச்சயம் பண்ணிவிடுவோம். அப்புறம் சீரு சன்னத்தி மண்டபம், எத்தனை பேர் உங்கள் சைடில் வருவாங்க சாப்பாட்டுக்கு, எங்கள் சைடில் எத்தனை பேர் வருவாங்க, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல பொண்ணு மாப்பிள்ளை பிடிச்சிச்சா ஒரு நிச்சயம், இல்லாட்டி பூ முடிச்சிடுவோம், நிச்சயம் கூட அப்புறம் பண்ணுவோன்றது தான்.
நீ அப்படியே திரும்பிங்கன்னு நான் ஒன்றும் நிச்சயம் பண்ண மாட்டேன். எவ்வளோ பேர் வருவாங்க சாப்பிட்றதுக்கு? எந்த மண்டபம் பிடிப்ப? எத்தனை சவரம் நகை போடுவேன்னா? ஏய் முதல்ல பேசியா உட்காந்து பேசி 2 சைடும் ஒத்து போய் அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். சரி, எனக்கு அதில் தான் 45 சீட்டுன்னு சொன்னதெல்லாம் வந்து இவங்க என்ன நினச்சாங்கன்னா, அங்கேருந்து ஒருத்தர் வந்தார்ல பிரசாந்த் கிஷோர், அவர் பிஜேபிக்கு வேலை செய்கிறோன்னு ஊருக்கே தெரியும், இந்தியாவுக்கே தெரியும். அவருடைய வேலை என்னென்னா இவங்களை சேர விடாமல் பண்ணிட்டா எப்படியும் என்டிஏ கூட்டணி அமையும்னு. அதுக்கு அவர் என்ன சொல்லிட்டு போயிட்டார், இழுங்க நல்லா இழுங்க, 90 வரை இது டிசம்பர் வரைக்கும் இழுங்க, அதுக்கப்புறமா அந்த பார்ட்டி இருந்துச்சுன்னா நான் வந்து பேசி முடிச்சு தரேன். அப்புறம் வந்து அவர் குதிப்பார் நான் தான் அப்படின்னு, அதுக்கு ஒரு அமௌண்ட்லாம் வாங்கிக்குவார். அதனால் இழுக்க அப்படின்னாங்க. இழுது கயிறு அறுந்து போய் அவர் போய் அமித்ஷா மடியில் விழுந்துட்டாரு. நீங்கள் கீழே விழுந்துட்டீங்க, உங்களை கை கொடுத்து தூக்குது யாரும் இல்லை, அவர் வேலையை பார்த்துட்ருக்காரு. இதுதான் நடந்தது. சரி, இப்போ புஷி ஆனந்த் அவர் பேசினதுலேயே ஒரு விஷயம் வந்து வைரலாக போயிட்டுருக்கு. என்னென்னா, நாங்கள் தான் வந்துட்டோம் இல்லையா, அவரை தலைவரை விட்டுன்னு போகிறதா எங்களுக்கு கஷ்டம், கட்டமைப்பு பற்றி பேசுகிறேன் அப்படின்னாரு. இல்லை, இந்த விஷயம் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாருன்னா தலைவர் வந்து தான் ஆகணும், எங்கே எல்லா இடத்துக்கும் போய் தான் ஆகணும், இதுதான அடிப்படை விஷயம். இதுதான் அவரை கூப்பிட்டுறதே கஷ்டம்னு ஒரு பொதுச் செயலாளர் எப்படி சொல்லலாம்? அவ்வளோதான் லெவல்ன்ற, அவங்க லெவல் அவ்வளோதான் இருக்குது. இன்னும் அந்த ஹீரோ மாதிரியே பார்க்குறாங்க, அந்த கொண்டாட்ட மனநிலையே வச்சுட்டு இருக்காங்க. இன்னொன்று அது ஒரு பெரிய சாதனை மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. கூட்டிகிட்டு வரதே சாதனை. என்னையா கட்டமைப்பு பற்றி பேசுகிறீங்க? ஆனால் அவனும் இவங்களுக்கு கட்டமைப்புன்ற வார்த்தை அவங்களுக்குள்ளே போய் உக்காந்துக்குச்சு. கட்டமைப்பு சரியில்லைன்றது உக்காந்துக்குச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணலாம்? இப்போ நான் பேசுனது இதெல்லாம் கட்டமைப்பு தான். கட்சியை சார்ந்த அந்த அணிகள், உப அணிகள், அது எல்லாம் அமைக்கிறது தான் கட்டமைப்பு. பகுதி செயலாளர் போடுறது, ஒன்றிய செயலாளர் போடுறது, வட்ட செயலாளர் போடுறது, வார்டு செயலாளர் போடுறது, இதுதான் கட்டமைப்பு. மற்ற அணிகளை அமைக்கிறது, அதுக்கான நிர்வாகிகளை நியமிக்கிறது, இதுதான் கட்டமைப்பு. இந்த கட்டமைப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா அவங்கவுங்க ஒர்க் பண்ணுவாங்க. மாற்றுக் கட்சியிலேருந்து வரவங்களை இணைச்சிக்கிறது, அவங்களுடைய அனுபவங்களை பயன்படுத்துறது, இதெல்லாம் கட்டமைப்பு. கட்சியை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும் பொழுது கூட்டணி அமைக்கிறதோ மற்ற விஷயங்கள், தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கான வேலை செய்கிறது, அதில் ஒன்று கூட்டணி அமைக்கிறது, வெற்றி கூட்டணி அமைக்கிறது, அது ஒரு கட்டமைப்பு. அந்த வெற்றி கூட்டணி அமைச்ச உடனே வர்ற இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கும். ஜெயிக்கிற கட்சினா வந்து உழுவான், ஈ முய்க்கிற மாதிரி மொப்பான். அதில் வேலைக்கு ஆளை சேர்த்து பண்ணி அடுத்த கட்டத்துக்கு நகர்றது கட்டமைப்பு. நீ தலைவனை அங்கேருந்து கூட்டு வரது கட்டமைப்புன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ண முடியும்? அவ்வளோதான் அவங்க லெவல்னு சொல்லிட்டு நம்ம போக முடியும். அதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பேச முடியாது. அதுக்கு மேலே பேசினா என்ன பண்ணுறது? இருக்கிற விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு போட்டு போங்க எல்லாம். அவன் ட்விட்டர் கீழே போய் திட்டுங்க, கடுமையாக திட்டுங்க. நீ ஒரு ஆளே கிடையாது, நீ முட்டாள்னு திட்டுங்க, இன்னும் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் திட்டுங்க. நம்ம இதுக்கு வரமாட்டாங்க. தனியாக வந்து ஏங்க அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு பேசி என்ன நியாயம் இது? ஒன்றும் நம்ம மற்ற பத்திரிகையாளர் திட்டுற மாதிரி அவனே இவனே எதுவுமே பேசலை. உங்ககிட்ட இதெல்லாம் மைனஸாக இருக்குங்க, சரி பண்ணிக்கங்கன்றோம். இப்போது அதானே விமர்சனம். உங்களுக்கு என்ன வருது விமர்சனம்? 4 நிமிஷம் பேசுகிறாரு விஜய், என்ன பேசுகிறாரு? இப்போது நேற்று ஒருத்தட்ட பேசியிருந்தேன், ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாப்புல. அவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸு ஸ்டூடெண்ட்டு. அதெல்லாம் சொல்கிறாரு, இந்த வந்தவங்களுக்கு என்ன நீங்கள் மெசேஜ் கொடுத்தீங்க? திமுகவை எதிர்க்கிறோன்றீங்க. அப்போ திமுக சமூக நீதி இயக்கம்னு சொல்கிறாங்க. அப்போ திமுகவுடைய சமூக நீதி எதிர்க்கிறீங்களா? அப்போ நீங்கள் எங்கேருந்து திமுகவை எதிர்க்கிறதுல டிஃபர் ஆகுறீங்க? திமுகவுடைய எதை எதிர்க்கிறீங்க? திமுகவுக்கு மாற்று நாங்கள் தான் நீங்கள் சொல்கிறீங்கன்னா நீங்கள் எந்தெந்த விஷயம்லாம் எதிர்த்தீங்க? சமீபத்தில் ஒரு 5 பெரிய பிரச்சனை திமுக சந்திச்சது. 4 விஷயம் கோர்ட்டு விஷயம், 1 வந்து அமைச்சர்கள் மேலே மற்ற இதில் எதுலையாவது உங்களுடைய அறிக்கைகளோ இல்லை உங்களுடைய பேட்டியோ இல்லை முன்னணி தலைவர்களுடைய பத்திரிகையாளர் சந்திப்போ ஏதாவது இருக்கா? திமுகவுக்கு நீங்கள் என்ன நெருக்கடி கொடுக்குறீங்க? ஆளுங்கட்சிக்கு என்ன நெருக்கடி கொடுக்குறீங்க? அதை வந்து நீங்கள் வந்தவர்களுக்கு என்ன ட்ரைன் பண்ணுறீங்க? அவன் வந்து எந்த இலக்கை வச்சுட்டு சண்டை போடுவான்? அவனுக்கு ஒரு இலக்கு வேணும்ல. நீ போய் டியூப் லைட்டு போயிடுச்சுன்னா 200 கொடுத்து டியூப் லைட் வாங்க மாட்டு, ஓட்டை இருந்தால் கொத்தனா இருக்குன்னா நீ என்ன லெவலில் இருக்கீங்க? வந்தவங்களை நீங்கள் எப்படி தயார் பண்ணணும்? இன்றைக்கு இருக்கிற அரசு ஊழல் அரசு. நீதிமன்றத்தில் அவர்களுடைய பண பலத்தை வைத்து சீனியர் கவுன்சிலில் வைத்து போராடிக்கிட்டு இருக்காங்க. ஊழல்களில் ஒவ்வொரு நாளும் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை வந்து நாம் அகற்றணுமா வேணாமா? மக்களுடைய வரி பணம் இப்படியெல்லாம் வீணாகுது. இவ்வளோ விஷயங்கள் நடக்கவே இல்லை. தொழிலாளர்களுக்கு, இளைஞர்களுக்கு, நீங்கள் மாணவர்களாக இருக்கீங்க, கல்வி கடன் இல்லைன்ட்டாங்க. லேப்டாப் யாருக்காக கொடுத்தாங்களா? இதெல்லாம் நம்ம வந்தால் பண்ணுவோம். இதற்கான போராட்டத்தை நம்ம நடத்தணும். இப்படி அவர்களை தயார்படுத்தினா அவன் கேடராக மாறுவான். அவன்கிட்ட போயிட்டு உலகத்திலேயே இதுக்கான நம்ம தான், நாம் இன்று பெரிய சாதனை செய்திருக்கோம் என்றால் தலைவர் இன்று வந்தது பாருங்கள், ரோடே குலுங்கியது கோவையே, இதுதான் நம்ம சொல்கிறாங்க. கோவையே முடங்கி போச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. வரும்போது ரோட் ஷோ ஒட்டி அங்கே பக்கத்து மாவட்டத்தில் தான் வர வச்சு
அந்த கூட்டங்கள் அதை ஒட்டி இது அந்த எழுச்சியெலாம் வந்து தேர்தலில் வாக்குறுதியாக மற்ற இதுவாக மாறுமா அப்படின்றதான் மேட்ரு. நீங்கள் எல்லாருமே பலத்தை எந்த உச்ச நடிகர் வந்தாலும் இந்த நடக்கும், இருக்கும், நடிகைகள் வந்தாலும் நடக்கும், நகை கடையை திறக்க போனாலும் நடக்கும். அதை விட்டுருங்க. இது எல்லாம் வாக்குகளாக மாறுமா அப்படின்றதான் மேட்ரு. இதை வாக்குகளாக மாற்றணும், மக்கள்கிட்ட பிரச்சனையை கொண்டு போகணும், நீங்கள் கேட்டராக மாறணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு பென்ட்ரைவையும் ஒரு நோட்டையும் கொடுத்துட்டா அவன் வந்து தயாராகிடுவான். அவன்கிட்ட போய் நீ போய் வீடு வீடாக போய் கேளு, உனக்கு உடம்பு சரியில்லையா, மலேரியா டாக்டர் மாதிரி போவாங்கல்ல, ஊசி போட்டிருக்கீங்களா, அது அந்த மாதிரி பண்ணுனா அவனுக்கு ட்ரைனிங்கே இல்லைங்க. அவனை முதல்ல அரசியல்படுத்தணும். உங்களை அரசியல்படுத்த வேண்டியதாக இருக்குதே, சுயபெருமையே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. இவங்க தான் இந்த விஜய் மக்கள் இயக்கமாக இருந்தாங்க, அப்போ வந்து இந்த சமூக சேவையெல்லாம் செய்வாங்க, அந்த லெவலில் தான் அதே மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. அவர் என்ன சொல்கிறாரு, பாய் இல்லையா பாய் கொடு, தலகாணி இல்லையா தலகாணி கொடு. அதான் சமூக சேவையிலே இருக்காரு. நீ செய்யாத, செய்ய வை, அதற்கான நிதி அரசிட்ட இருக்குது, அதுக்கான ஒதுக்கப்பட்ட நிதியை பற்றி தெரிஞ்சுக்க. முதல்ல தெரிஞ்சுக்கிட்டே அதை போய் நீ இது பண்ணு, மனுவாக கொடு, மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்து, அந்த நிதியை செலவழிக்க வை. ரோடு இல்லையா, நீ ரோடு போடாத. இவர் சொல்கிறார் சிமெண்ட் வாங்கி போய் பள்ளத்தை ரொப்புன்றாரு. அது அவன் செலவழிச்சு அழிஞ்சு போனோம் சஜீவன் மாதிரி. நீங்கள் அடுத்த போய் நோக்கி போய்கிட்டு இருப்பீங்க, அப்படி தானே? அவனை என்ன அரசியல்படுத்துறீங்க? அவனை வந்து ஒரு 5 பேர் 10 பேராக மாறி அதை ஒரு இயக்கமாக மாற்றுறது ஒரு பொதுமக்களுக்கு அப்பப்போ வேணும். ஒன்றும் டைஃபி இருக்குது, எஸ்எஃப்ஐ இருக்குது. எஸ்எஃப்ஐ உடைய வேலை என்ன? கல்லூரிகளில் கல்வி நிறுவனங்களில் என்னென்ன மாணவர்களுக்கு பாதிப்போ அதை முன்னெடுத்து போராடுறது வேலை எஸ்எஃப்ஐ. மற்ற திமுக மாணவர்கள்லாம் கணக்கில் வச்சுக்காது. ஏன்னா ஒரு 50 வயசில் அவர் மாணவர் அணி தலைவராக இருப்பார். அவங்க போய் கல்லூரியில் என்ன பண்ணுவாங்க, அது வேறு. அதிமுகலே மாணவர் அணிக்குது, அது என்ன பண்ணுதுன்னு தெரியாது. நான் சொல்கிறது இந்த இடதுசாரி அமைப்புகள் இவங்கெல்லாம், ஏபிவிபி இந்த மாதிரி இது. ஏபிவிபி அந்த இதுக்குள்ளே போயிட்டு அவன் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பான். சில இடங்களில் போராடுவான், சில இடங்களில் மதவெறி விஷயங்களில் போவாங்க. ஆனாலும் அது ஒரு மிலிட்டண்ட் அமைப்பு. டைஃப் இது எஸ்எஃப்ஐ, இன்னொன்று ஒன்று இருக்குது ஏஐஎஸ்எஃப், இந்த மாதிரி மாணவர் இயக்கங்கள், வாலிபர் இயக்கங்கள். வாலிபர் திமுக இளைஞர் அணி தலைவர் புகழ் பாடுறது, இது பண்ணுறது அவருக்கு தனி. அதிமுக இளைஞர் அணி இருக்கான்னு தெரில, தேடணும். காங்கிரஸ்லாம் ஃபுல்லாகவே புளிப்பு மிட்டாய் தான், அதெல்லாம் சுகர் பேஷண்ட்டுங்க, ஒன்றும் பண்ண முடியாது. சத்தியமூர்த்தி பவன் வந்துட்டு போகிறது பெரிய விஷயம், அதனால் அதை விட்டுடலாம். பாஜகவில் கொஞ்சம் அந்த இளைஞர்கள் இதுன்னு இருக்குது. அண்ணாமலைலாம் வந்தால் பிறகு ஒரு இது. ஆனால் ஒரு இளைஞர் அமைப்பாக சொல்லிக்கிறாங்க, அவங்களும் பெருசாக ஒரு இது கிடையாது. டிஒய்ஃபெல்லாம் எடுத்துக்கிட்டால் திமுக அமைப்பாக அவர் தலைவர் மாற்ற முயலுகிறார்கள். ஆனாலும் அதை மீறி அவர்கள்ட்ட மிச்ச சொச்சங்கள் இருக்குன்னு அந்த டிஎன்ஏ, அதில் அவங்க கொஞ்சம் போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க, பண்ணுறாங்க. அப்போல்லாம் பார்த்தா அந்த போராட்டங்கள்லாம் வேறு லெவலில் இருக்கும். ரேஷன் பிரச்சனையாக இருக்கட்டும், எந்த பிரச்சனை இருந்தாலும் அதுக்கான போராடுற வேலையை பண்ணுவாங்க. போக்குவரத்து தொழிற்சங்கம் இருக்குது, எல்லா அமைப்புகளும் இருக்குது. அங்கே இருக்கிற தொழிலாளி உரிமைக்காக அதை தாண்டி போக்குவரத்து பஸ்ஸு எப்படி இருக்கணும், மற்ற விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் போராடுவாங்க. எல்ஐசி, மின்சாரம், மின் ஊழியர்களில் உள்ள என்ன பிரச்சனை, ஊழியர்கள் பிரச்சனையை தாண்டி மக்களுக்கான மின்சார பிரச்சனை இது. அப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு அமைப்பு, ஒரு இந்த மாதிரி இது. அப்போ உங்ககிட்ட நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் தானே சிந்திக்கணும், அப்படி தானே கொண்டு போகணும். அப்போ நீங்கள் எதுவுமே வைக்காமல் நீங்கள் வெறுமனே இதை மட்டுமே பேசி, தலைவர் இங்கே வந்து சேர்ந்திருக்கிறார் என்றால், என்னை குறுக்குன்னு பார்க்குறார் தலைவர், இருந்தாலும் பரவாயில்ல, தலைவர் இங்கே வந்து சேர்ந்திருக்கிறார் என்றால் அது எவ்வளோ பெரிய சாதனை. உலகத்தில் யாராவது இப்படி செய்திருப்பார்களா? நம் தலைவர்கிட்ட அரசியலா சொன்னார் அப்படின்னு. சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் 1 மணி நேரம், கோயம்புத்தூர்லேருந்து அந்த காலேஜ் போடுறதுக்கு 2.5 மணி நேரம். 2.5 மணி நேரம் அவங்களுக்கு பெருமை அது. மக்கள் வெள்ளத்தில் மாட்டினா அப்படி தான் வர முடியும். ஆனால் வந்து அந்த நேரத்தில் வர பிரச்சனை சரிங்க, அது ஒன்றும் நம்ம அதை ஒரு பெரிய ஏதோ ஒரு குறை மாதிரி சொல்லாமல், ரைட்டு அவருக்கு அவ்வளோ இளைஞர்கள் இருக்காங்க, அந்த மாதிரி இருக்காங்க, நம்ம பேச வேண்டியது அது இல்லை. நீங்கள் இந்த மாதிரி போடுறீங்களா, அதில் நீங்கள் என்ன அவர்களுக்கு கருத்தரங்கன்றீங்களா, என்ன அவங்கள மெசேஜ் கொண்டு போனீங்க? வெறுமனே காலைல வந்துடுங்க, சாப்பிட்டெல்லாம் டிஃபன் சாப்பிட்டு வந்துடுங்க, ட்ரெஸ் பண்ணிங்க, திருநீரிட்டுங்க, கோயிலுக்கு போங்க, சாமி கும்பிட்டுக்குங்க. அந்த 300 பேர், அந்த பாகன்ற கூட சொல்ல தெரில, தொகுதின்றாங்க. ஒரு பாகத்துக்கு 300 ஓட்டுன்றது சொல்ல தெரில, ஒரு தொகுதிக்குன்றாங்க. தொகுதினா கான்ஸ்டியூன்சி. அப்போ அந்த பாகத்தில் உங்கள் பாகம் எவ்வளோ, 300. அந்த 300 தாவேக்காய் கொண்டு வர ஏற்பாடு பண்ணுங்க. இதெல்லாம் நல்ல விஷயம். அப்போ அதுக்கான ஒர்க்குனா நான் சொன்னது தான். அவங்க வீட்டில் போய் டெய்லி காலைல கதவை தட்டி, வீட்டில் இருக்க உடம்பு சரியில்லையா, நான் மாத்திரை இதில் வாங்கிட்டு வருவா, பால் பாக்கெட் வந்துச்சா, இப்படிலாம் கேட்டுக்கிறதுலாம் இல்லை, கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இவனுங்க சலிப்பாகிடும். போராட்ட வடிவமாக மாற்றணும், அப்போ தான் ஒரு கேட்டராக தயாராகும். ஆதவர்ஜன் அவர் வந்து இந்த பிபிடி ஒரு ப்ரெசன்டேஷன் ஒன்று போட்டார். அதில் வந்து மக்கள் நீதி மையம் எடுத்தார். ஒரு சில வாக்குகள் ஒரு தொகுதியில் வந்துருந்தது. அதை பார்த்துட்டு அந்த கட்சியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. இவங்க கட்சி வந்து இவங்க எடுத்த பர்சன்டோட தாண்டி இவங்க வருவாங்களா? இவங்க கட்சி சில நாட்கள் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? சில வருடங்கள் இவங்க கட்சி அந்த பர்சன்டேஜ் எல்லாம் தாண்டி வரும். தெரிஞ்சோ தெரியாமலோ வாக்களிப்பவர்கள் ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ கமல்ஹாசனுக்கு பார்த்தீங்கன்னா
கிட்டத்தட்ட 4%லேருந்து 6% வரைக்கும் நல்லா ஒரு பெரிய பர்சன்டேஜ் வந்துச்சு. 4%. 4% மேலே வந்தாங்க. அது வந்து நீங்கள் விசிகாவும் சரி, பாமக ஈக்குவல் விசிகாவும் சரி, இடதுசாரி கட்சிகளும் சரி, பல ஆண்டுகளாக பல 10 ஆண்டுகளாக போராடுற பர்சன்டேஜ். ஏன்னா ஒரு எளிதாக நகர்ப்புறத்தில் 12%, கிராமப்புறத்தில் 8, டோட்டலாக 4%. இப்படி வந்த ஒரு இது பல இடங்களில் பெரும்பாலான தொகுதிகளில் 2 பேரால் வெற்றி வாய்ப்புகள் அதிமுக அது முடிவு செய்யப்பட்டது. நாம் தமிழர் கட்சி, மக்கள் நீதி மையம். சில இடங்களில் டிடிவி அதிமுக வெற்றியை பாதிக்க செய்தார். இதெல்லாம் நீ அந்த சர்வே எடுத்து பார்த்தா தெரியும். அப்போ மக்கள் நீதி மையம் ஒவ்வொரு தொகுதியிலுமே சில தொகுதியில் 1 லட்சம்லாம் வாங்கினாங்க. கோவை தெற்கு சில இதெல்லாம். சில தொகுதிகளில் வந்து 30,000, 10,000, 10,000த்துக்கு குறையில 8,000லாம் ஓரளவுக்கு அந்த மாதிரி. இந்த 10,000, 8,000லாம் வந்து வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற வாக்குகளாக மாறி இருக்கு. அப்போ அந்த மாதிரி இருந்தவர் அவருக்கும் கட்சியை நடத்த தெரில. பார்ட் டைம் அரசியல்வாதி நான் அப்படி இப்படின்ட்டு போனார். கொஞ்சம் பிக் பாஸு, கொஞ்சம் சினிமா, அதுக்கு நடுவில் கொஞ்சோண்டு அரசியல். எப்போவா திடீர்னு தூக்கின்னு வருவார். வந்துட்டு சைதாப்பேட்டை கரையில் ஓரம் இருக்கிற மக்களை குடிபெயர்த்த நான் அனுமதிக்க மாட்டேன், எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க. அப்படியே கொண்டு போயிட்டாங்களா? சரி ரைட்டு, அதோட மறந்தாச்சு. ஒரு அம்மா பஸ்ஸு ஓட்ட சொன்னால் பஸ்ஸு ஓட்டுறதை விட்டுட்டு கேமராமேனை கூப்பிட்டுக்கின்னு அங்கங்கே நிறுத்திக்கின்னு விஐபியை ஏற்றிக்கின்னு அவங்கள்ட்ட பரிசு வாங்கினமோ இவங்க என்னமோ விண்வெளிக்கு சுனிதா வில்லியம்ஸ் போன மாதிரி அவங்க கனிமொழி ஒரு இதை கொடுக்க, இவங்க வாங்க, வானதி சீனிவாசன் கொடுக்க, இவங்க வாங்க, அடுத்த பஸ்ஸெல்லாம் ஓவர்டேக் பண்ணிட்டு பேசஞ்சர் ஏற்றிட்டு போயின்னுக்கிறான். அந்த முதல்ல என்னங்க லிஸ்ட்டு கம்மியாகுதுன்னா அந்த அம்மாவும் பெண் கண்டக்டரு. அந்த அம்மா சொல்லுது, ஏங்க இந்த அம்மா எங்கே வண்டி ஓட்டுது, அங்கங்கே ஓரம் கட்டி நிறுத்திக்குது, ரோட்டை பார்த்து கூட ஓட்ட மாட்டேது, கேமரா பார்த்து ஓட்டிகிட்டு இருக்குது அப்படின்னு. ஏம்மா இங்கே வா, இந்த டக்லஸ் அண்ணன் சொல்லுவானே, ஏன்டா நீ தான் முதலாளியா கிளம்புடா அப்படின்னு. அந்த மாதிரி போமா, ஒன்றா வந்து உனக்கு இதுக்கு வேலை வச்சுன்னா இல்லை நான் பொழைக்கிறதுக்கு வேலை, கூடிய சீக்கிரம் பஸ்ஸை விற்றுருவா வழி பண்ணிட்டு போல் கிளம்பு அப்படின்னு. ஐயோ ஒரு பெண் உலகத்திலேயே இதை இப்போ பேசுகிறாங்களா அந்த மாதிரி, உலகத்திலேயே நான் தான் பெண் டிரைவர்னு. நீ பிறகுறதுக்கு முன்னாடி 91லேயே பெண் டிரைவர் ஒரு அம்மா 5 குழந்தைய பெற்றுட்டு நாகர்கோவில் டு இது கேரளா டு இது திருநெல்வேலி ரூட்டு ஓட்டிக்குது கவர்மெண்ட் பஸ்ஸையே. அந்த அம்மா ஜெயலலிதாட்ட அவங்க பரிசு வாங்கியிருக்காங்க. அந்த மாதிரி இது இன்னும் உலகத்துலேயே இவங்க தான் இதுன்னா ஒன்று இவங்க கூப்பிடு கார் ஒன்று கூட அவங்களுக்கு. இப்படி நீ அரசியல் பண்ணனா என்ன? இதுதான் நம்ம கண்டிச்சோம், சிரித்தோம். அடுத்த பிக் பாஸில் ஒன்றுலாம் போனாரா? இதை தான் திருப்பி சொல்கிறோம். இது நடைமுறை இல்லை. இது வந்து கார்ப்பரேட் இது மாதிரி. வறுமையோ வாங்க அப்படி கூப்பிடு, இந்தா பெருக்கு கொஞ்சம் குப்பையை கொட்டியோ, பெருக்கு குப்பை கூடையில் அள்ளி போடு, ஃபோட்டோ போஸ்ட் கொடுத்துட்டியா கிளம்பு, தெருவாய் கூட்டுவது தான் பொதுநல தொண்டு, அதை ஊரார் தெரிந்து கொள்ள செய்வது தான் சுயநலம் உண்டுன்னு எம்ஜிஆர் பாடியிருப்பார். அந்த மாதிரி இதெல்லாம் அப்படி தான். வறுமையோ ஐயோ கூப்பிடு, கார் பஸ் ஓட்ட தொட்டி விட்டாங்களா, வேலை இல்லையா, ஐயோகோ இந்த பெண்ணுக்கு வேலை இல்லையா, கார் வாங்கி கொடு. அப்போது நீங்கள் என்ன உங்கள் பார்வை இருக்குது? சேம் இதே தான் இங்கே. நீங்கள் வந்து உங்கள் பார்வையும் உங்கள் நடத்தையும் இந்த மாதிரி விஷயங்களை விமர்சனம் பண்ணும்பொழுது பத்திரிகையாளர்கள் சொல்கிறார்கள் 50 ஆண்டுகள் அரசியல், இது வேற என்ன வேற? சஜீவன் ஃபேமிலியில் போய் கேட்டு பாருங்க, எல்லாம் ஒன்று தான் சொல்லுவாங்க. அதே சாப்பாடு, அதே பசி, குடும்ப தலைவன் இல்லை, கட்சிக்காக உழைச்சாரு, என்ன பண்ணார் கேட்பான். இதுனா வேறு என்ன வித்தியாசம்? அங்கே போய் குடும்ப தலைவன் இல்லையே, அவங்களுக்கு குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு தாவேகா என்ன பண்ணுச்சு? இது நியாயமான கேள்வி தானே. இந்த கேள்வி நாளைக்கு எல்லாருக்கும் முன்னாடி வரும்ல. நீங்கள் சொல்கிறத நம்பி அங்கங்கே இருக்கிற ஆஸ்பத்திரியாக போய் கொத்தனாரை கூப்பிட்டு போய் இதுக்கே வந்து பத்திரிகையாளர்கள் உட்காந்து விஜய் அடுத்த நகர்வு என்ன அப்படின்னு டிபேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க 2 நாள் அப்படின்னு விமர்சனம் இருக்கிறாங்களே. அப்படி பண்ணுறாங்கன்னா நீங்கள் உயிரோட இருக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்களை சிந்திக்கிறாங்க, பண்ணவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதை தான் சொல்கிறேன். என்னை பற்றி பேசக்கூடாது, நாங்கள் சூப்பர்னு சொல்லணும், வாரியர்னோம். உலகத்திலேயே பூத் கமிட்டி கூட்டம் உலகத்தில் யாரும் இது வரைக்கும் யோசிக்கல. ஏன்னா யோசிக்கல, யாருமே இந்த மாதிரி யோசிக்கல. உண்மையிலேயே அவன் நடத்திட்டு போவான், ஊழியர் கூட்டம் நடத்துவான், அந்தந்த வட்டத்தில் மாவட்டத்தில் பண்ணுவான், மாவட்டத்தில் ஒரு ஒருங்கிணைக்கப்பட்டு நடத்துவான். இந்த மாதிரி மரம் பண்ண இந்த வட்டம் இப்படி, இந்த வட்டம் இப்படின்னுவான். நான் ஒன்று சொல்கிறேன், இவங்க என்ன பேசுகிறாங்க, பெண் எடுத்துக்கிட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச பல வட்ட செயலாளர் நான் நேரடியாக பார்த்தேன். ஒவ்வொரு வட்டத்துலேயும் ஒவ்வொரு பாகத்துலேயும் அந்த லிஸ்ட்டு வருதுல்ல, அந்த லிஸ்ட்டை எடுத்து கட் பண்ணி தெரு பேர் எழுதி அந்த டோர் நம்பர் எழுதி அந்த டோர் நம்பருக்கு நேராக அந்த பேப்பர் கட் பண்ணதை ஒட்டி ஒரு சார்ட் ரெடி பண்ணி அதை போய் செக் பண்ணி அவர்கள் இருக்கிறாங்களா இல்லையான்னு செக் பண்ணி அதை வந்து மேலிடத்தில் ஒப்படைக்கணும். எந்த அளவுக்கு கிராஸ் ரூட்டில் இந்த வெளியில் ஏதாவது தெரியுதா? உலகத்திலேயே நாங்கள் தான் இந்த மாதிரி பண்ணுறோன்னு ஒன்றும் கிடையாது. அழகாக அவன் பண்ணுறான். இது இல்லாமல் உளவுத்துறை வச்சு பண்ணுறான்,
மற்றவர்களை வச்சு பண்ணுறான், எல்லா வகையிலையும் ஒரு இன்ஃப்ளூயன்ஸை கொண்டு போய்கிட்டே இருக்கிறான். உங்களை வந்து இஸ்லாமியருக்கு எதிரானவர்னு கொண்டு போய் நிறுத்திட்டு இருக்கிறான். அதுக்கு எதிராக சண்டை போட முடியல. உலகத்திலேயே நாங்கள் தான், நீ ஆர்எஸ்எஸ்யா, விஜய்க்கு அப்புறம் ரஜினிக்கு அப்புறம் ஒன்றை தான் பிஜேபி தேர்ந்தெடுத்துதுன்றாப்புல. இதை ஒரு 10 இஸ்லாமியர் நம்புவார்கள். அப்போ நீங்கள் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக என்ன பண்ணுறன்றத அந்த விஷயங்கள்லாம் பேசணும். இந்த குண்டு வெடிப்புக்கு என்ன பண்ணீங்க, இந்த பகல்மா இதில் என்ன நீங்கள் பெரிய ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு, என்ன பேசுனீங்க? சரி, அங்கே வந்தீங்களே அரசியல் பேசக்கூட, சரி கோயம்புத்தூர் விஷயமாவது ஏதாவது கொஞ்சம் பேசலாம்ல. கோவையில் இந்த பிரச்சனை இருக்குது, மின்சாரம், சிறு குறு தொழில் அங்கே தானே, திருப்பூர் இந்த சைடெலாம் எந்த அளவுக்கு பாதிக்குது. இந்த ஆட்சி இது மாதிரி இருக்குது, நாங்கள் வந்தால் பண்ணுவோம். அவங்க வரதே பெரிய சாதனை சார். அதை தான் சொல்கிறேன். அப்போது நீங்கள் இன்னும் அதுலேருந்து வெளியில் வரலன்றேன். எது பிரச்சனைன்னு பார்க்குறதுலேயே உங்கள்கிட்ட பிரச்சனை இருக்குது, எதை கையில் எடுக்கணுன்றதுலேயும் உங்கள்கிட்ட பிரச்சனை இருக்குது. ஒரு கேள்வி என்ன சார், என்னன்னா திருமாவளவன் அவர்கள் நேற்று பேசியிருந்தாரு, தாவேக்காலேருந்தும் அழைப்பு வந்தது, நாங்கள் செல்லவில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இப்போது அது எதற்காக அந்த விஷயம் திடீர்னு சொல்கிறாரு? இங்கே ரேட் ஏற்றுறதுக்கு தலைவரை அன்றைக்கி பேசிட்டார்ல, திமுக நம்பி நாங்கள் இல்லை அப்படி அப்படின்ட்டு கோச்சிக்கிட்டாங்கப்பா, தலைவர் கோச்சிக்கிட்டாரு. ஐயோ, அவர் அடிக்கடி இந்த மாதிரி விஷயம் பண்ணுறாரு, அப்படிதான் திரும்ப அப்படியே சமாளிக்கிறார் அப்படி இப்படின்னு அவர் சொல்கிறாரு. தாவேக்கா வந்து நான் நினைத்திருந்தா எனக்கு வந்து நான் போயிருக்க மாட்டேன், நான் வந்து அந்த இதுவே நான் இது பண்ணல, என்னை அப்போதே அழைச்சாங்க, அப்போவே நான் வரல. ஏன் பொதுச் செயலர் துணை பொதுச் செயலர் தானே, கூட்டத்தை நடத்தவேணான்னு சொல்லியிருக்கலாம்ல. உங்கள் கட்சியில் அவர் இல்லைன்னா பரவாயில்ல, உங்கள் கட்சியில் துணை பொதுச் செயலர் அதுதானே வன்னியரசுக்காக, அதானே ஆளும் ஷானவாஸ், அதான் ரவிக்குமார் கேட்குறாரு. ஏன் நம்ம கட்சி பொதுச் செயலாளர் திமுக எதிராக விஜயை வச்சு நடத்துகிறாருன்னா அது எப்படி நீங்கள் அனுமதிக்கிறீங்கன்னு அவங்க கேட்குறாங்க. அனுமதிக்காமல் போகணும். நான் வரமாட்டேன்னா நான் வர்றேன்னு சொல்லிட்டார். முதல்ல இவர் ஆடியோவை இது வீடியோவே கொடுத்துட்டாரு, வீடியோ வாழ்த்தை வந்தால் இந்த கூட்டணி பிரச்சனைகள் வரும்ன்ட்டு வரல இல்லை, கடைசி நேரம் அழுத்தம் போகல. அப்போ நீங்கள் எப்படி அனுமதிக்கிறீங்க? அப்போ அவர் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்லேயே கொண்டு போய்கிட்டு இருக்காரு. இந்த அப்ஸ் அண்ட் டவுனை வச்சுட்டு அங்கே ஏதாவது மெயின்டைன் பண்ணி சீட்டு வாங்கலான்னு நீங்கள் பாமக உள்ளே வந்துடும் ஒரு பயம் இருக்குமா சார்? அது ரெண்டாவது பட்சம், ரெண்டாவது இது பாமக வந்துடணும் பயம் இருக்குது. நம்ம வந்தால் என்ன பண்ண போகிறோன்றது. அப்படி வந்துச்சுன்னா என்னன்றப்போ அவங்க ஒரு உளவுத்துறை மற்றெல்லாம் ரிப்போர்ட் போட்டு பாமக வந்தால் கட்சிக்குள்ளேயே சிதறல் நடக்கும் அப்படின்றதுனால பாமகவை கூப்பிடுற முடிவை விட்டு விட்டார்கள் அப்படின்றத நான் கேள்விப்பட்டது. அதுக்கப்புறம் தான் இவர் இந்த இதை விட்றாரு. நான் வந்து தாவேக்கா போல அழைப்பு வந்தது, அது போனால் அழைப்பு அதை வச்சு நான் கூப்பிட்ருப்பாரு, அண்ணா வாங்கன்னு, அவ்வளோதான். இன்னும் அங்கே 6 சீட்டு, அங்கே ஒரு 20 சீட்டு கொடுக்க போகிறாங்க, அவ்வளோதானே. வேறு என்ன பெரிய மாற்றம்? நீங்கள் என்ன மக்கள் நல கூட்டணியில் என்ன பண்ண முடிஞ்சது? பெருசாக ஒன்றும் சாதிக்க முடியலையே. 234 தொகுதியில் என்ன பண்ண முடியும் உங்களால்? ஒரு 20 தொகுதி வட மாவட்டங்களில் பண்ண முடியும். அதே வட மாவட்டங்களில் விஜய்க்கும் இளைஞர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் பயிற்சி பெற்றவங்க, அவங்க பயிற்சி பெறாதவங்க 2 பேரும் அணைஞ்சு எதாவது பண்ணலாம். அதை தாண்டி தென் மாவட்டங்கள், மற்ற இடங்கள், கொங்கு, அதெல்லாம். அப்போ இந்த விஷயங்கள்லாம் அவர் வந்து ஏதாவது ஒன்று ஏற்றிட்டு. இன்னொன்று சொல்கிறேன், திமுக கூட்டணிக்குள்ளே நேற்று காங்கிரஸ் மாவட்ட தலைவர்கள் கூட்டம் ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி நடந்தது. கடுமையாலாம் பேசியிருக்காங்க. கேஆர் ராமசாமிலேருந்து பலரும் 60 சீட்டு குறையா நம்ம வாங்கவே கூடாது, கேட்டு வாங்கணுன்ற அளவுக்கு பேசியிருக்காங்க. இதெல்லாம் எந்த பத்திரிக்கையும் ரிப்போர்ட் போட மாட்டாங்க, ஏன்னா முதலாளிங்க வச்சுக்குவாங்க. அதனால் எவனும் போடல. அப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே திமுக கூட்டணியில் பிரச்சனையாக ஓடிக்கிட்டு இருக்குது. இதில் போய் பாமக கொண்டு தான் என்ன ஆகும்? அதனால் இதாகிடுச்சு. அப்பா பாமக வரலையா, ரைட்டு, என்னை வந்து தாவேக்கா கூப்பிட்டாங்க, நான் வரமாட்டேன்னா. அதுக்கு முன்னாடி பாமக வர மாதிரி இருக்குதா? திமுகவை நம்பி தான் நாம் இல்லை, நாம் வந்து தம்பி வந்துடுறோம் வேறு அப்படி. இப்போ பாமக வரலப்பா அப்படின்னு. அப்படியா, நாங்கள் தாவேக்கா நம்பி இல்லை, தம்பி கூட கூப்பிட்டாங்க, நான் வரல அப்படின்னு. இதுதான் விஷயம். அதனால் அவர் வந்து மாற்றி மாற்றி தான் பேசுவார், நடக்கும். இங்கே என்டிஏ கூட்டணி ஃபார்ம் ஆகி போய்கிட்டு இருக்குது. அடுத்து பாமக எப்படியும் சேர்த்துருவாங்க, தேமுதிக சேரும். கிட்டத்தட்ட என்டிஏ கூட்டணி ஸ்ட்ராங்கான ஒரு நிலையை நோக்கி நகர்ந்துட்டு இருக்குது. தொடர்ந்து பேசுவோம். நேர்காணல் மிக்க நன்றி. வணக்கம் சார்.